உங்க வீட்டு பொண்ணு ஒருத்த ஏமாத்தி கல்யாணம் பண்ணிருக்கான். அந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அவளை அவன் கூட இருக்க சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டேன்பா. அப்ப நான் வரேன். பலவா, நீ புரிஞ்சுப்பன்னு நினைக்கிறேன். இந்த விஷயத்துல நீ எதுவும் சொல்லக்கூடாது. சொல்ல மாட்டேன். நீ கூட பஸ் ஸ்டாப் வரைக்கும் வா. நான் வரேன் பாண்டி. உனக்கென ஓர் நிலவு, நீ உன் பாதை, உனக்கென்றே உன் பூங்காற்று, நான் என் கூடல், நனையாத மௌனங்கள், நான் நம் கூடு, நான் என்றே கண்டோம் என் பொழியாமல் நீங்கி போனாய். மறந்து நீ உந்தன் கனவுகள் துரத்தியே போறவே, சிறகணிந்து நீ உந்தன் கணங்களை உதறியே போறவே, என்னை மறந்து நீ உந்தன் கனவுகள் துரத்தியே போறவே, சிறகணிந்து நீ உந்தன் கணங்களை உதறியே. மணியாவது இவ வேற போன் எடுத்து சொல்ல மாட்டேங்கிறா. மா, அவளுக்கு போன் பண்ணுமா. பையன் வீட்ல கிளம்பிட்டாங்களா? மாப்பிள்ளை வீட்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் பொண்ணு வந்தா நல்லாவா இருக்கும்? டேய், நான் என்ன சும்மா வாடா நிக்கிறேன்? அவளுக்கு தான நான் போன் பண்ணின்னு இருக்கேன். எடுக்க மாட்டேங்கறாளே. சரிமா, திரும்ப ட்ரை பண்ணி பாரு. உன் நம்பர்ல இருந்து போன் பண்ணியா? எடுக்கறாளா இல்லையான்னு பாப்போம். வந்துட்டு தானே இருக்கேன். ஓ ஏமா போன் அடிச்சிட்டே இருக்கீங்க? ஏண்டி, அடிக்கிறேன்னு தெரியுதுல, எடுத்து பேசுனா என்ன? நான் தான் வரேன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் எதுக்கு அடிச்சிட்டே இருக்கீங்க? ஐயோ சாமி, உன்னை நினைச்சாலே எனக்கு பயமா இருக்குடி. எப்ப என்னத்த பண்ணுவியோன்னு தெரியவே மாட்டேங்குது. வரேன்னு சொல்லிட்டு வராம இருந்தா என்ன பண்றதா? நீ போன் அடிச்சிட்டே இருந்தா மட்டும் நான் வந்துருவேனா? ஏய், சும்மா பேசினே இருக்காம போய் ரெடி ஆயிட்டு வா போ. சீக்கிரம் போய் கிளம்புடி. கோயில வச்சுதான் பொண்ணு பாக்கணும். எதுக்கு கோயிலு? இந்த வீட்ல எத்தனை பேர் உட்கார முடியும்? நம்ம 4 பேர் நின்னாலே மூச்சு முட்டுது. இதுல அவங்களா வந்து உட்கார இடம் இருக்குமா? சும்மா கேள்வி கேட்டுனே இருக்காம புடவை வாங்கிட்டு போ. புடவெல்லாம் கட்டணுமா? பின்ன பொண்ணு பார்க்க வராங்க, புடவை கட்டாம நைட்டி போட்டுன்னு வந்து நிப்பியா? நீ எதுக்கு இப்ப எரிஞ்சு விழுற? போறேன். போய் சீக்கிரமா ரெடி ஆகு. ஐயோ தலை எழுத்து, இவ என்னடா பண்றது? வானதி, ஏ வானதி, ஏ கதவு திறடி. ஏய் நாடி, கொஞ்சம் மூஞ்சி கழுவிட்டு பவுடர் போட்டு வா. பாரு, கண்ட கண்ட மெக்கானிக் ஷாப்ல நின்னு ஆளே கருத்து போயிருக்க. போ, சீக்கிரம் கிளம்பி வா போ. சீக்கிரம் வா, ரொம்ப நேரம் ஆக்கிராத. நீ என்ன லவ்வா பண்ற? உன்னை நான் தேடி வரதுக்கு. ஒருவேளை லவ் வரலாம்ல. ஏய் சரி, கொடு.
நிமிஷம். வானதியை கூட்டிட்டு போய் அடிக்கிறது திட்டுறதுன்னு ஏதாவது பண்ணீங்க, அப்புறம் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். இப்ப போய் பொண்ணெல்லாம் பார்க்க வேண்டாம்னு சொன்னா உதைப்பாங்களே, என்ன பண்றது? ஏய் வரியா இல்லையா? இதோ வரேன். மாணிக்க குடும்பத்தை பத்தி நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்ல. மாணிக்கம் ஆட்டோ ஓட்டுறாரு. அவரோட பையன் மாப்பிள்ள வசந்து ஃபாரின்ல இருந்து இப்பதான் வந்திருக்கான். இங்கேயே பிசினஸ் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்காப்ல. எல்லாம் எங்களுக்கு தெரியும்பா. இன்னைக்குதான் புதுசா பாக்குற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. சம்பந்தம் பேசுறதுக்கு முன்னாடி சொல்ல வேண்டிய முறைகள்லாம் இருக்குல்ல, அதுக்கு தான் சொன்னேன். லட்சுமி, வானதியை கூட்டிட்டு இதோ கூப்பிடுறேன். எல்லாருக்கும் வணக்கம் சொல்லுமா. எல்லாரையும் பார்த்து சொல்லுமா. வணக்கம். வணக்கம்மா. வணக்கம். வானதி எம்ஃபார்ம் படிச்சுக்கிட்டு இருக்காப்ல. இந்த வருஷத்தோட படிப்பு முடியுதுல்ல வானதி? ஆமா மாமா. படிப்பு முடிஞ்ச கையோட கல்யாணத்தை பண்ணிடலாம்னு பொண்ணு வீட்டுல யோசிக்கிறாங்க. அதே நேரம் நீங்களும் உங்க பையனுக்கு பொண்ணு பார்க்க என்கிட்ட சொல்லியிருந்தீங்க. இவங்களுக்கு இவங்க தானே கடவுளை ஏற்கனவே எழுதி வச்சிருப்பாருன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம செந்திலுக்கு வானதி தானே எழுதி வச்சிருக்கு போல. என்ன நான் சொல்றது? சரியா சொன்னீங்க. மாணிக்கத்தை பத்தி நமக்கு தெரியாதா என்ன? பொண்ணை காலேஜ் வரைக்கும் படிக்க வைக்கிறதுலாம் பெரிய விஷயம். அதுவும் பொண்ணுக்கும் பையனுக்கும் எந்த அறிமுகமும் தேவையே இல்லை. ஒருத்தர் நல்லா தெரிஞ்சவங்க. அப்புறம் என்ன? பையன் இப்போ நல்ல வேலையில இருக்கான். கை நிறைய சம்பாதிக்கிறான். ஃபாரின் போறதா சொல்லிக்கிட்டு இருக்கான். அவனை எதுக்கு அங்க தனியா போய் கஷ்டப்பட விடணும்? ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சா அவங்க சேர்ந்து போய் செட்டில் ஆயிடுவாங்க இல்லங்க? அதான் சீக்கிரமா கல்யாணத்தை முடிச்சிடலான்னு பார்த்தோம். இப்படி சொந்தத்துல பொண்ணு அமைஞ்சது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன மச்சான், நீங்க எதுவும் சொல்லாம இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல. பொண்ணுக்கு இவ்வளவு நல்ல சம்பந்தம் அமைஞ்ச சந்தோஷத்துல அவருக்கு பேச்சு வரல இல்லங்க? கரெக்டா சொன்ன காமாட்சி. சம்பந்தி, எனக்கு இந்த கண்ணாலத்துல மனப்பூர்வமான சம்மதம். நீங்க எப்ப கண்ணாலம் வச்சுக்கலாம்னு சொல்றீங்களோ அப்ப கண்ணாலத்தை வச்சுக்கலாம். சந்தோஷங்க. அப்போ கையோட கல்யாணத்தை குறிச்சிருவோமா? நாங்களும் நாள் குறிச்சு வச்சிருக்கோம். பாக்குறீங்களா? சரி கொடுங்க கொடுங்க.